வணக்க நண்பர்களே, நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சர்வதேச வர்த்தக கண்காட்சி நிகழ்ச்சி பார்க்கலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தான் இறுதி நாளில் பாருங்க நிறைய மக்கள் இந்த கண்காட்சியை பார்க்கறதுக்காக வந்து ஓடி இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் உள்ளுக்கு என்னென்ன பொருட்கள் காட்சிகள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் இந்த காணொலியில் காட்டிக்கொள்கிறேன். அவங்க வெடிக்கல போகலாம். வர்த்தக கண்காட்சியினுடைய இறுதி நாள் என்றபடியால் இன்றைக்கு அதிகமான மக்களை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால் நிறைய மக்கள் வந்திருந்தார்கள். வீதியங்களும் வாகனங்கள்லாம் காணக்கூடிய மாதிரி இருந்தது. 150 ரூபாய் நுழைவு கட்டணம் அதை செலுத்தி கொண்டு நாங்கள் உள்ளுக்கு போயிட்டோம். இந்த முற்றபடியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சாதாரணமானது கிடையாது. இது ஒரு பரந்துபட்ட இடம். இந்த பரந்துபட்ட இடம் முழுவதுமே இன்றைய தினம் இவர்களுடைய கண்காட்சி ஏற்பாடாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு நாள் காணும்போது அப்படி எல்லா இடமும் நிறைய கடை தொகுதிகள், நிறைய மக்கள் கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பாக தான் இருந்தது. நாங்கள் நுழைவுச்சீட்டை எடுத்துகிட்டு உள்ளுக்கு போயிட்டோம். பாருங்கள், என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. எதிர்பாராத விதமாக இன்றைய தினம் திடீரென கடல் தொழில் மற்றும் நீரியல் துறை அமைச்சர் இன்றைய தினம் வருகை தந்திருந்தார். இந்த கண்காட்சிகளை வந்து சுற்றி பார்ப்பதற்காகவும் பாருங்கள், அவர் தற்பொழுது வருகை தந்து ஒரு கைவினை தொடர்பான ஒரு கூடத்தில் சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே அது தொடர்பான சில கலந்துரையாடலை மேற்கொண்டு விட்டு தங்களுடைய கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த வருகை காரணமாக ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு முதலீட்டாளர் என்று வரும்போது இப்படி யாழ்ப்பாணத்தை நோக்கி அமைச்சர்கள் வந்து அவர்களும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதனூடாக வடக்கு மாகாணத்தில் அதிகமான முதலீட்டாளர்கள் உருவாவதற்கான சந்தர்ப்பம் அமைய பெற்றிருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த வர்த்தக கண்காட்சியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 15வது ஆண்டாகவும் இங்கே சிறப்பான முறையில் வந்து ஏற்பாடாக இருந்தது. உண்மையிலே மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. என்ன காரணம்னு சொன்னால், இந்த 30 ஆண்டுகால யுத்தம் நடந்ததுதானே. 30 ஆண்டுகால யுத்தத்துக்கு பிறகு வடக்கு மாகாணத்தில் அதிக முதலீட்டாளர்கள் வருகை தந்திருப்பதாக கூட அண்மையில், அதாவது இந்த வர்த்தக கண்காட்சி ஆரம்பத்தில் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக இருக்கின்ற வேதநாயகம் அவர்கள் தெரிவித்த விடயம், 30 ஆண்டுகால யுத்தம் நிறைவடைந்த பிறகு வடக்கு மாகாணத்துக்கு அதிகமான முதலீட்டாளர்கள் வருகை தந்ததை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது என்ற மாதிரியான தகவலை வந்து அவர் அன்றைய தினம் சொல்லியிருந்தார். அதே மாதிரியான ஒரு நிலப்பாடு தான் வடக்கு மாகாணத்தில் நிறைய முதலீட்டாளர்களும் சரி, நிறைய நவீன உபகரணங்களும் சரி வருகை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஜனாதிபதி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறுகின்ற முதலாவது சர்வதேச வர்த்தக கண்காட்சி. அதே சமயத்தில் அண்மையில் கூட இந்த வாகன இறக்குமதி தொடர்பான ஒரு தகவலையும் அந்த அரசாங்கம் வெளியிட்டிருந்தார்கள். அதன் காரணமாக வடக்கு மாகாணத்தில் புதிதாக அறிமுகமாக இருந்த நிறைய வாகனங்களை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மோட்டார் வாகனமாக இருக்கட்டும், ஏனைய நவீன உபகரணங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய உபகரணங்களை நாங்கள் காணக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இன்றைய தினம் நமக்கு கிடைத்திருந்தது. நாங்கள் யாழ்ப்பாணம் மண்டபடியால் இலகுவாக பார்த்துட்டோம். ஆனால் வேறு மாவட்டங்கள் இருந்து கூட நிறைய பேர் பஸ்களிலும் சரி, தங்களுடைய தனிப்பட்ட வாகனங்களிலும் சரி வருகை தந்து இந்த கண்காட்சியை பார்த்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்னுடைய நண்பர்கள் கூட வந்திருந்தார்கள். அவர்களுடன் கலைக்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் கூட ஏற்பட்டது. தங்கள் உபகரணங்கள் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி நாங்கள் இப்போதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேலைகளாக இருக்கட்டும், ஏதாவது இந்த கைத்தொழிலாக இருக்கட்டும், இப்படி நிறைய உபகரணங்கள் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இலங்கையை பொறுத்தவரை விவசாயம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அந்த வகையில் இந்த உபகரணங்கள் விவசாயத்துக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும் என்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாருங்க, பார்க்குற இடம் எல்லாமே ஒரே மக்கள் மயமாக இருக்கிறது. காரணம், இந்த தொழில்நுட்பங்களை வந்து பார்ப்பது மட்டுமில்லாமல் தங்களுடைய பயன்பாட்டுகளுக்கும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்காக நிறைய பேர் ஆர்வமாக வந்ததை கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்குது.
உனக்கு பிடிக்கலையே பிளேட் சக்கரத்தில் அழகிய தொப்பி அழகிய குடல் மற்றும் ஒரு பேக் மற்றும் அம்பைகளால் தயாரிக்கலான ஜோக்கெட் மற்றும் மில்க் பேக்கெட் ஆகிய பொருட்கள் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் ஒரு லட்சு அல்லது உங்களுக்கு பிரமாண்டமான காட்சியறை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே யாழ் மக்களே எங்களுடைய பயணங்களை சிறப்பாக்கிட எங்களுடைய ஜூரோ மோட்டார்ஸோடு நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையான வாகன உதிரி பாகங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக உங்களுடைய ஜூரோ மோட்டார்ஸ் காணப்படுகிறது. எனவே எங்களுடைய